பாமக நடத்திய மிக பிரம்மாண்டமான மாநாடு. மாநாட்டில் ஒவ்வொரு விஷயம் ஹைடெக். மாநாட்டில் ஒவ்வொரு விஷயமும் புதுமையாக செய்திருந்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த மாநாட்டத்தின் கூட்டத்தை பார்த்து நிறைய பேருக்கு தூக்கம் போயிருக்கு. எரியுதடி மாலா போடு. இந்த மாநாடு சம்பந்தமான முழு விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கோங்க, கீழே லிங்க் இருக்கும், யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து நடத்திய சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா அப்படிங்கிறது நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு கிடைத்த தகவல் பிரகாரம், உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் அன்புமணி அவர்களே வெளியிட்டிருக்காரு. 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் மக்கள் இந்த மாநாட்டுக்கு வருகை புரிந்திருக்காங்க. ஆனால் மாநாட்டு திடலில் அவ்வளோ பேர் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே எல்லா வண்டியுமே டிராஃபிக்கில் நின்று போயிடுச்சு அப்படின்றது தான் செய்திகளாக வந்தது. அதையும் தாண்டி மாநாட்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க அங்கேயே இருந்தாங்களா அப்படிங்கிறதும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் வராங்க, அந்த மாநாட்டு திடலை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பார்த்துட்டு ஐயாவை பார்த்துட்டு உடனே அவங்க தங்களோட வண்டியை நோக்கி போகிறாங்க. இப்படியே வர்றதும் போகிறதுமா இருந்தது. அதை தாண்டி அந்த மாநாட்டு திடலில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கூடியிருந்தாங்க. இந்த மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கார். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த மாநாடு யார் யாருக்கெல்லாம் தூக்கத்தை தொலைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமகன்ற ஒரு கட்சியே கிடையாதுங்க, வன்னியர் சங்கம்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. இவங்களுக்கெல்லாம் எங்கெங்க கூட்டம் வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு அவங்களோட தூக்கத்தை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, சில பேருக்கு வைத்தறிச்சலும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மக்கள் இவ்வளோ பேர் ஒன்று கூட்டிட்டாங்களே, இவங்க இன்னமும் அப்படியே இருக்காங்களா? இன்னும் சொல்லப்போனால் கடந்த கால மாநாடுகளை காட்டிலும் இந்த மாநாடு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கூட்டம் மிகுதியாக இருந்தது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அதை தமிழ்நாடு அரசு முழுமையாக செயல்படுத்தணும். மக்களுடைய அவங்களுடைய பொருளாதார நிலைமையும் சேர்த்து இதில் எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் இதில் பிரதானமாக இருந்தது. இதுக்காக தான் இந்த சமூக நீதி மாநாடு அப்படின்றதையும் அந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாநாடு பற்றி தான் பேசியிருக்காங்க. எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவங்களால கூட்ட முடிஞ்சுது, இந்த அளவுக்கு கூட்டம் எப்படி நிறைஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சில பேர் வயிறு எரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க காசு கொடுத்து கூட்டின கூட்டம், இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பிளான் பண்ணி கூட்டியிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது அந்த மக்கள் தங்களுடைய சொந்த செலவில் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஆட்சி அதிகாரத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவங்களால பெருமளவில் பொருட்செலவு பண்ணி இந்த கூட்டத்தை கூட்ட முடியாது. ஆனால் இந்த மக்கள் தன்னேச்சியாக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் சில மீடியாக்கள் இதில் சில மீடியாக்கள் சில விஷயங்களை காட்டுறாங்க. அது என்னென்னா, அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க குப்பையை கொட்டிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. எந்த விதமான அசம்பாவிதமும், இவ்வளோ பெரிய கூட்டம் இராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதே அந்த மீடியாவை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, அங்கே எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்தது. அதில் முக்கியமாக பார்த்தோன்னா, சில தம்பிகள் அங்கே ஆம்புலன்ஸ் நடுவையில் மாட்டிக்கிச்சு. அந்த ஆம்புலன்ஸுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதை இந்த மீடியாக்கள் வெளியே கொண்டு வரல. மற்றும் இன்னொரு இடத்துல ஒரு வேன் சுற்றுலா வந்த வேன் கவுந்துருச்சு. அந்த பக்கமாக போன அந்த பாட்டாளி சொந்தங்கள் உடனே இறங்கி அந்த வேனை ரெக்கவர் பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிறவங்கள காப்பாற்றுறாங்க. இதையும் எந்த மீடியாக்களும் வெளியிடலை. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருந்து பஸ் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு, வேனுங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. மாநாட்டுக்கு வந்தவங்க அங்கேயே தவிக்கிறாங்க. இதையும் இந்த மீடியாக்கள் வெளிச்சம் போட்டு காட்டல. மீடியாக்களுடைய நோக்கம் இந்த மாநாட்டுடைய நோக்கத்தை சிதைக்கணும் அப்படிங்கிறது தான் மீடியாக்களுடைய நோக்கம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்துட்டு இந்த வாயை வாடகைக்கு விடுற சில குரூப்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஒரு சில பேரை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ சவுக்கு சங்கர்லாம் கூட கதறாரு. ஏன் சவுக்கு சங்கர் ஏன் கதறணும் அப்படின்னா, அவரெல்லாம் உள்ளுக்குள்ளே சாதி வெறி கொண்ட ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு ஆள். அவர் கதறுவார் தான்.
இப்போ அவரோட யோகிதை என்னென்னா யார்ட்டையாவது காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறது தான். கடந்த ஆட்சியில் எடப்பாடி அவர்களை பேசுறதுக்காக ஸ்டாலின்கிட்ட பெரிய அமௌண்ட்டை வாங்கியிருப்பார். அதுக்குண்டான ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு காட்டுறேன், இதில் பாருங்கள். இங்கே எடப்பாடி அவர்களை எந்த அளவுக்கு இகழ்ந்து பேசியிருக்காரு, அப்படியே உடனே ஆட்சி மாறினதுக்கப்புறம் இன்றைக்கி எடப்பாடி அவர்களை எப்படி தூக்கி வச்சு பேசுகிறாருங்க. இந்த மாதிரி இவங்க வந்து ஊடக எப்படி சொல்கிறது, ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்பவர்கள் இவர்கள் வந்து யூடியூப் முழுக்க உட்காந்துட்டு பாமகவுடைய இந்த வெற்றி மாநாட்டை பொறுக்க முடியாமல் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறித்து வராங்க. இதுவே அந்த பாமகவுடைய மாநாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றினே சொல்லலாம். ஏன்னா பேசாதவங்கள பேச வைக்கிறோம்ல, இது சம்மந்தமாக பேசாதவங்க பேசுகிறாங்கள, அப்போ இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று. இதில் கொஞ்சம் அந்த நம்ம விஜய் அண்ணனுடைய ரசிக குஞ்சுகள், அவங்க அணில் குஞ்சுகளா, அவங்க வேற கொஞ்சம் பொங்குறாங்க. நாங்கள் நடத்துகிற மாநாடு நாங்கள் எப்படி பண்ணணும். தம்பிகளா, நீங்கள் நடத்துகிற மாநாட்டில் கால்வாசி ஜனங்களோ உங்களுக்கு வந்து இந்த மாநாட்டை கம்பேர் பண்ணும்போது கிடையாது. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு வச்சிங்களேன், கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு வந்து இந்த கட்சியில் மட்டும்தான் இருக்கும், இந்த மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், அங்கே போட்டிருந்த நாற்காலிகள் போட்டபடியே இருந்துச்சு. மறுநாள் காலையில் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா விஜய் மாநாட்டில் எத்தனை நாற்காலிகள் சேதம் அடைஞ்சதுன்னு மறுநாள் நியூஸ் போட்டாங்களே, இங்கே அந்த மாதிரி போட முடியுமா? ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அன்னைக்கு நைட்டே கிளியராக எல்லா சேர்களுமே அந்த யார் அங்கே போட்டாங்களோ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதையும் தாண்டி பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் மறுநாள் வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணுறாரு, சுத்தம் பண்ணுறாரு, குப்பைகளை பொறுக்கிறார். இந்த மாதிரி ஒரு நல்ல பண்பை தன்னுடைய தொண்டர்களுக்கும் விதைக்கிறார். நாம் மட்டும் இல்லை, அவர் மட்டும் செய்யலை, தொண்டர்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பண்ணுறாரு. இதை தாண்டி இதுக்கப்புறம் திமுக வந்து இதுக்கு எதிரான ஒரு செயல்களில் ஈடுபடுது. அவங்க எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்க, காடுவெட்டியார் குரு இருக்கார்ல, அவருடைய மகள் அவங்க மகனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இது எப்போவுமே வழக்கமாக நடக்கிறது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் இந்த மாநாட்டில் குரு அவர்களை பற்றி பேசாமல் இருந்திருந்தால், குரு அவர்களுடைய ஃபோட்டோ காட்டாமல் இருந்திருந்தால், இல்லை அவருக்கு வந்து அந்த ட்ரோன் ஷோவில் படம் வைக்காமல் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை வளர்த்ததே பாமக தான் சார், பாமக வளர்த்ததே குரு அண்ணன் தான், எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ கிடையாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பேசியிருப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்கள் அப்பாவை முன்னிலைப்படுத்தி தான் இந்த கூட்டமே வந்தது அப்படின்னு பேசுவாங்க. அதனால் அவங்க வாய் வந்து திமுகவிடம் வாடகைக்கு விடப்பட்ட வாய். இதுக்கு மேலே அவங்கள பேச முடியாது. ஆனால் அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அந்த பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையன் என்ன கேட்டேன்னா, உங்கள் குடும்பம் தான், அன்புமணி அவர்களுடைய மகள்கள் தான் மேடையில் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு தான் கட்சியா அப்படின்னு. அவங்க எல்லாம் நம்ம குடும்பம், அவங்க இது குடும்ப கட்சியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த மனோஜ் இருக்கார்ல, அவர் யார், அந்த பொண்ணு அவங்க காடுவெட்டி குரு இருக்காங்களா, அவங்களுடைய பொண்ணு யார், அப்புறம் அந்த கனலரசனா அவன் யார், இன்னும் இருக்கு விஜிகே மணியா, இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்களாம் யார், காடுவெட்டியாரோட குடும்பம் தானே. அப்போ அவங்களும் குடும்பத்தில் தானே இருக்காங்க. என்னன்னா பேசணும், திமுகவோட காசை வாங்கிட்டு வந்து எதையாவது பேசணும்னு உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய விசிகாவை சேர்ந்த ஒரு நண்பர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். அவர் என்ன போடுறாருன்னா, ஒரு சாதிக்கான ஒரு மாநாடு போட்டிருக்கீங்க, இனிமேல் இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, பாட்டாளிகள் சாதி கட்சி அப்படின்னு போடுறாரு. இந்த முட்டா பையனுக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னா, பாட்டாளிகள் அப்படின்றா உழைக்கும் வர்க்கம், வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய எந்த சாதியாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், அவங்க பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களின் அந்த உழைப்பை சுரண்டக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சாதிகளை பார்த்து நாங்கள் பாட்டாளிகள், நான் இப்போ சொன்னேன்ல, இந்த கூட்டம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கான ஒட்டுமொத்த குரலாக ஒலித்த வன்னியர் சங்க மாநாடு. அந்த தற்குறி சொன்ன மாதிரி இது இந்த பாட்டாளிகளின், அதாவது இந்த பாட்டாளி சாதிகளின் கட்சி தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி பாட்டாளிகளின் சாதி கட்சி அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைவாக ஒன்று சொல்கிறேன், பாமக வன்னியர் சங்கம் அப்படிங்கிற அந்த இயக்கம் வந்து ஒட்டுமொத்த இனத்துக்கான, ஒட்டுமொத்த சாதிக்கான ஒரு கட்சி தான். அதில் முக்கியமாக பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். அதனால தான் இந்த மக்கள் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்தி காட்டியிருக்காங்க. வரும் காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதை நோக்கியே நாமும் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.